கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாட்களிலும் நம்ம உலகம் முழுவதிலும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் என்று யாருமே நம்ம இல்லை. எல்லாருக்கும் பல பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அந்த பிரச்சனையிலையும் நமக்கு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்மளை விடுவிக்கிறவரும், நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவரும், நம்மளை பாதுகாக்கிறவரும், நம்மளை பராமரிக்கிறவரும், நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிறவருமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காருங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்காமல் இருக்காங்க. சபைக்கு போகிறவங்க கர்த்தரை அறிந்து கொண்டாங்க, போயிட்டுருக்காங்க. ஆனாலும் திருச்சபைக்கு போகாதவங்க இதில் ஜாதி மதம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறீங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இல்லை வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் தேடி கோயில் கோயிலாக நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் உங்கள் பிரச்சனைகளை ஏசப்பட்ட உங்கள் வீட்டில் இருந்து, உங்கள் வீட்டில் அது எந்த இடமா இருந்தாலும் சரிதாங்க, ஒரு கூரை வீடாக இருந்தாலும் சரிதான், ஒரு மாமரத்து நிழலாக இருந்தாலும் சரிதான், இல்லை எந்த ஒரு மரத்தின் நிழலாக இருந்தாலும் சரிதான், எந்த இடமா இருந்தாலும் சரிதான், எங்கே நிற்கிறீங்களோ, எங்கே உட்காந்துருக்கிறீங்களோ, எங்கே வாழ்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிம்பிளாக கூப்பிடுங்க. ஏசப்பாவை, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இப்படி அப்படி பிரச்சனைலாம் இருக்குது, இந்தந்த காரியத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் ஆண்டவரை கும்பிட்டு பாருங்கள். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரில, இல்லை எப்படி வேண்டுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கேளுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, பலவித பிரச்சனை இருக்குது எனக்கு, உங்கள் பிரச்சனை என்னவோ அதை சொல்லி இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. நீ இயேசுகிட்ட கேளுங்க. நீ இருக்கிற இடத்துலேருந்து கேளுங்க. கோயில் கோயிலாக அலைவனா, ஊர் ஊராக போகணும், நாடு நாடாக போகணும், பட்டணமாக போகணும், கிராமமாக அலைவனா, எங்கேயும் போகணாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவனுக்கு கூப்பிடுங்க. இது வரையில் நீங்கள் எங்கெங்கேயோ போயிருக்கலாம், எந்தெந்த சமயம் கும்பிட்டுருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை தேர்ந்திருக்காது. ஆனால் இயேசுக்கிட்ட ஒரே ஒரு முறை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லி பாருங்கள். ஆனால் உடனே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் எந்த ஒரு காரியம் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களை ஆண்டவர் இயேசப்பா விடுவிப்பாருங்க. அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. ஒரு வசனம் கூட சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிற வசனமும் வேதத்தில் இருக்குங்க. நல்ல ஆண்டவருங்க, நம்மளோடு கூட இருக்கிற, நம்மளை நேசிக்கிறவர் ஒருத்தர் இயேசுங்க, நம்ம ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவருங்க. நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், நீங்கள் ஒரே ஒரு முறை கூப்பிட்டு பாருங்கள். அவங்க உங்கள்கிட்ட உங்கள் எல்லா காரியங்களையும் விடுவித்து உங்கள் சமாதானமாக நடத்துவாங்க. நல்ல ஏசப்பா, நம்மளுடைய அன்பு நேசப்பா, தெரியுதுங்களா? அதனால் இயேசுவை நீங்கள் கூப்பிடுங்க. அவங்க உங்கள் மேலே அன்பு வச்சு, உங்கள் மேலே நேசமாக, உங்கள் மேலே பாசமாக எப்போதும் இருப்பாங்க. கரம் பிடித்து நடத்துவாங்க. ஆமேன். அல்லேலூயா.